நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட சார் சொல்லுவாரு அடிக்கடி, "காலையில தான் வந்து ஒரு வீட்ல சண்டையே ஸ்டார்ட் ஆகும்" அப்படின்னு. ஏன்னா பசங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும், அவங்களும் வேலைக்கு போகணும். அப்ப காலையில தான் வீட்ல வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க எந்த ப்ராப்ளம் பண்ணாம, நீங்க நீட்டா கிளம்பி வந்துரணும் அப்படின்னு. அதெல்லாம் இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. காலையில இந்த டென்ஷன்லாம் எங்கேருந்து வரும்னே எனக்கு தெரியல. அதெல்லாம் எப்படியோ ஓரங்கட்டி வச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். வெதர பார்த்தீங்களா, மழை வர்ற மாரி தான் இருக்கும். ஆனா மழை வராது. இருந்தாலும் பக்கத்து வீட்ல சொல்லியிருந்தேன், "அம்மா ட்ரெஸ் எடுத்து போடுங்க" அப்படின்னு. நான் கிளம்பும்போதே ஓரளவுக்கு காய்ஞ்சிருச்சா, சரி பாதி நம்மளே எடுத்து போட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து போட்டுட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் காலையில சொன்னாங்க, "இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டே தானே, பக்கத்து வீட்ல விட்டுட்டு போ, வந்து பார்த்துக்கலாம்" அப்படின்னு. பட் விட்டுட்டு போனேன் அப்படின்னா, இவன் என்ன பண்றானோ ஏதோ நான் நினச்சிட்டே இருப்பேன். அதுக்கு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நானே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன இது பண்ணி கூட்டிட்டு போனேன். ஆனா கூட்டிட்டு போனது வந்து, ஏன் தான் கூட்டிட்டு வந்தோம்ன்ட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாடாப்படுத்திட்டான் என்னைய வச்சு. எப்படியோ அந்த டே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போணுச்சு. மார்னிங் போம்போதே சமைச்சு வச்சுட்டு தான் போனேனா, ஸோ மதியம் வந்தோனே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலாம் பார்த்தா, இந்த பையன் விளையாண்டுட்டே இருந்தான். அவன விட்டுட்டு எங்கிட்டு தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன பார்க்குறதுலே டைம் போயிருச்சு. ஈவினிங் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பசங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் இன்னைக்கு வர லேட் ஆகும்னு சொன்னாங்களா, அதனால எனக்கு என் பையனுக்கு சேமியா செஞ்சு சாப்பிட வேண்டியது தான்.